உங்களோட பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துறீங்க? என் நேம் வந்து எஸ் பிரகதி. நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஓகே. எப்போ கல்லூரி முடிச்சீங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? 2024ல் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணேன். 1 இயராக படிச்சு டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் எப்போ முடிச்சீங்க? ஸ்டெனோ டைப்பிஸ் 2024ல் தான் முடிச்சு 1 இயரில் கம்ப்ளீட் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சப்புறம் என்ன படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். ஸ்கூல் புக்ஸ் ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வெயிட்டேஜ் எது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு பாலிட்டி கவர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸு யூனிட் 6 அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் 5 மார்க்ஸ்லாம் அப்படி கவர் பண்ணேன். நீங்கள் இதுக்காக படித்த புத்தகங்கள் வந்து பள்ளி பாட புத்தகங்கள் தானா, இல்லை அவுட் சோர்ஸ் புக்ஸ் எதுவும் படிச்சீங்களா? ஸ்கூல் புக்ஸ் தான் எல்லாத்துக்குமே நான் ரெஃபர் பண்ணேன். தமிழுக்கு மட்டும் புத்தா புக் ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ தமிழுக்கு வந்து முன்னாடி இருந்த சிலபஸ் வந்து புக்கு அட்டை டு அட்டை படிப்பாங்க. இப்போ நீங்கள் இலக்கணம் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. செய்யுள் உரைநடைக்கு 15 கேள்விகள் தான். ஸோ இலக்கணத்தை நீங்கள் எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க, என்ன எப்படி படிச்சீங்கன்றத சொல்லுங்கள். சிலபஸ் நான் நிறையா வீடியோஸ் பார்ப்பேன். யூடியூப்பில் வீடியோஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட நிறையா டவுட்ஸ் கேட்டுட்டு நிறையா டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். எனக்கு அண்ணா அம்மா எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இலக்கணம்லாம் ஃபுல்லாக தரோவாக இது பண்ணிட்டாங்க. அதை ஃபுல்லாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புத்தா புக்கு நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன். என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் அண்ணா வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு. மேக்ஸில் வந்து 25 கேள்விகள், 2 யூனிட் இருக்குது, ஆப்டிடியூட் ரீசனிங். இது ரெண்டும் எந்த மாதிரி படிச்சீங்க? எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க மேக்ஸுக்கு டெய்லி? அதை பற்றி சொல்லுங்கள். மேக்ஸு நான் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றனால நான் மேக்ஸ் அவ்வளோவா டைம் ஒதுக்கிக்கல. மேக்ஸில் வந்து 19 தான் போட முடியுது. டைம் இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பண்ண முடியலை. ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு இன்ஜினியர் தங்கமுத்து வீடியோ ரெஃபர் பண்ணேன். அது போட்டு நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன். நிறைய அகாடமிஸில் இருக்கிற டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? நீங்கள் எதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து படிச்சீங்க? ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சிங்களா, இல்லை வேறு ஏதாவது அவுட் சோர்ஸ் பார்த்தீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஜிஎஸ் சோர்ஸ்லாம் அவ்வளோ இது படிக்கல. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் எல்லாத்துக்குமே வந்து சிலபஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு, இப்போது ஜிஎஸ் ஃபஸ்ட்டு யூனிட் 6 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் டிஸ்கவரிஸ் ஆஃப் தமிழ்நாடு எல்லாத்தையும் அதை முடிச்சுட்டு ஸ்கூல் புக்ஸு அதை தாண்டி யூடியூப்பில் என்ன அவுட் சோர்ஸ் இருக்காங்க எய்ம்டிஎன் கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன். சயின்ஸ் ஜாகிரஃபி அதெல்லாம் பார்த்தீங்களா? சயின்ஸ் ஜியாகிரஃபி நான் ஒன்லைனர் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோவா நான் சயின்ஸ் இது பண்ணிக்கல. நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? நோட்ஸ் எடுத்து பாலிட்டிக்கு மட்டும் நோட்ஸ் எடுத்தேன். பாலிட்டி அண்ட் யூனிட் 6 மட்டும் நோட்ஸ் எடுத்து படித்தேன். மற்றது ஸ்கூல் புக்ஸ் வந்து தான் கவர் பண்ணேன். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் மெத்தட் இப்போ இன்னைக்கு நான் படித்தேன் அப்படின்னா மறுநாள் வந்து அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் அதை வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். டெய்லியுமே அந்த மாதிரி தான்? டெய்லி அந்த மாதிரி. உங்களுடைய 1 டே ஸ்டடி பிளான் பற்றி சொல்லுங்கள். மார்னிங் 2 hours வந்து தமிழ் படிப்பேன். 1 hour வந்து மேக்ஸுக்கு ஒதுக்கிட்டு டெஸ்ட். இங்கிலீஷ் மீடியம்ன்றனால தமிழ் அவ்வளவா வராது. அதனால தமிழுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஜிஎஸ் ஒரு 4 hours இது பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து நான் அனலைஸ் பண்ணிக்குவேன். இப்போ யூடியூப் நிறைய யூஸ் பண்ணோன்னா நிறைய மொபைல் யூஸ் பண்ணணும் இல்லையா? மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கா? சோஷியல் மீடியா அந்த அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு படிக்கிறப்ப? கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து டைம் ஆக கொஞ்சம் பயம் வந்தனால மொபைல் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. தேவையானதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை, சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அதை பற்றி சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நர்வஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து பார்த்துட்டு எது ஈஸியாக இருக்கோ, இப்போ ஃபஸ்ட்டு வந்து தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நமக்கு தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் பயப்பட நம்மளால் முடியும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம். ஃபஸ்ட் நர்வஸ் ஆகாமல் இருந்தாலே போதும். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம டெஸ்ட்டு போடுறப்பே வந்து அனலைஸ் பண்ணிடணும். நமக்கு இதில் தான் டைம் எடுக்குது அப்படின்னா அந்த மிஸ்டேக் வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து பண்ணக்கூடாது. இந்த குரூப் 4ல் வந்து நான் அந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். டெஸ்ட் பேட்ச் போட்டப்பையும் எனக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியல. அதே தப்ப எனக்கு எக்ஸாம்லேயும் பண்ணனால எனக்கு மேக்ஸில் கொஞ்சம் மார்க் ரெடியூஸ் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? 2026 டிசம்பரில் தேர்வு நடக்க போகுது. இன்னும் ஓராண்டு காலம் நேரம் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்திக்கலாம்? ஆஸ்பிரண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கான செய்தியை சொல்லுங்கள்.
ஜிஎஸ் தமிழை வந்து லாஸ்ட்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்ஸை வந்து தரவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாத. ஜிஎஸ் வந்து நமக்கு எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம அது கான்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து கவர் பண்ணிவிட்டு அவங்க அவுட் சோர்ஸ் படிக்கிறனாலும் அவங்களோட இது. மேக்ஸ் வந்து 2 ஹார்ஸ் வந்து கம்பல்சரி போட்டு பாரு. டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்ப்பேன். இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? இப்போ ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்து இந்த மூமெண்ட் பற்றி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. என்னோட ட்ரீம், என்னோட டிஎன்பிசி வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அகெயின் வந்து குரூப் 2 குரூப் 1க்கு வந்து நான் அகெயின் வந்து நான் வருவேன். உங்களுக்கு எப்படிமா இருக்கு? இப்போ அவங்க பொண்ணு பாஸ் பண்ணிட்டாங்க, பெரிய பொண்ணு, எப்படி இருக்கு? ஐ எம் வெரி வெரி ஹாப்பி சார். நீங்கள் என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணீங்க அவங்க படிக்கிறப்ப? நான் என்னன்னா பாப்பாவுக்கு தேவையான சாப்பாடு, அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத ஜூஸ் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். அப்புறம் அவளை காலைல எந்திரிச்சு படிக்க வைக்கிறதே பெரிய ஒரு வேலையாக இருக்கும். அவளை எழுப்பி விட்டு படிக்க வைப்பேன். ஆனால் எனக்கு முன்னாடி அவள் எந்திரிச்சிருவா. சம்டைம்ஸ் அவள் தான் என்னைய எழுப்பி விடுவா. அப்புறம் நான் வேலை பார்த்துட்டே அவளுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். அதனால் அதை வச்சு அவளுக்கு அம்மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு கொஸ்டின் நம்மளை கேட்குறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்க ஆரம்பித்தா. அது போக அவள் வந்து லைப்ரரியில் தான் போய் படித்தா. வேறு எந்த அகாடமியுமே போகல. அவள் லைப்ரரியில் இவளோட அண்ணா அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கூட படித்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் நல்லா சப்போர்ட் பண்ணி படிச்சிச்சு. பாவம் அந்த பொண்ணுனால இந்த டைம் வர முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்துரும்னு எதிர்பார்க்குறேன். மற்ற கூட படித்த அண்ணாவங்களாம் இந்த தடவை நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க ஜேஏல எடுத்துட்டாங்க. இப்போ எப்பயுமே மோட்டிவேட்டடாக படிச்சுட்டே இருக்க முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த மாதிரி பாப்பா வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நீங்கள் அவங்கள எப்படி வந்து தேத்துவீங்க? கஷ்டம் ஸ்டார்டிங்கில் அப்படிதான்ப்பா இருக்கும். நீ ரிவிஷன் பண்ண உனக்கு சரியாக இருக்கும். நீ திரும்ப திரும்ப வந்து படி, அப்போ தான் உனக்கு நல்லா மெமரி ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய டெஸ்ட்டு போட நான் சொல்லி கொடுப்பேன். அவள் டெஸ்ட்டு போட்டாலும் நான் அதை வந்து கரெக்ஷன் வேல்யூவேட் பண்ணி கொடுப்பேன். என்ன பண்ணுறீங்க? நான் ஸ்கூலில் டிடிஎட் முடிச்சுட்டு எம்ஏ பிஎட், அப்புறம் ஸ்கூலில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அப்புறமா ஒர்க் பண்ணலை. இப்போ பாப்பாங்களுக்காக நம்ம போகிறதில்ல. ஃபுல் டே நான் பிள்ளைங்கள பார்க்குறது மட்டும்தான் என்னோட வேலை. வீட்டில் டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன். பெரிய பொண்ணுக்கு வந்து அரசு வேலை வாங்கிட்டாங்க, எப்படி இருக்கு ஐயா அவங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, என் பொண்ணு வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து படித்து வேலை வாங்கியிருப்பேன், ஒரு ஜாப் வாங்கிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து என்னன்னா, எங்கள் ரிலேஷன்ஷிப்பும் பக்கத்தில் இருக்கவங்களுமே நல்லதுக்கு தான் சொன்னாங்க. எப்படின்னா, பாப்பா என்ன மேரேஜ் பண்ணி கொடுக்கலையா அப்படின்றது ஒரு நல்லதுக்கு வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு பாப்பா என்ன பண்ணோம்னா, ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி, அப்பா இந்த மாதிரிப்பா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா, நான் படித்து வேலை வாங்கிட்டு தாப்பா மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப எங்களை ஏதோ ஒரு இது மாதிரி கெஞ்சி கேட்கேன். நான் அப்போத்தான் நினச்சேன்ப்பா, நம்ம பிள்ளை வந்து கண்டிப்பான முறையில் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிறான் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி என் பொண்ணு வந்து சாதிச்சு காமிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பாப்பா படிக்கிறதுக்கு என்னோட ஒய்ஃப் வந்து முழு மூச்சா யூடியூப்ல பார்த்து அந்த பிள்ளைக்கு தேவையான புக்ஸ் டவுன்லோட் பண்றது, மற்ற வேற எது கலெக்ட் பண்ணி கொடுக்கணுமோ அதை ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கு வந்து முழு காரணமும் அவங்களவே சொல்லலாம். எங்கள் பாப்பா வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்படின்றத வச்சு நல்லா படித்து இந்த ஜாப்புக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மதுரையில் நகர்ப்புறமா இல்லை கிராமப்புறங்களா? நான் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் குடியிருக்கேன். சொந்த ஊர் ஆலம்பட்டி கிராமம், குடியிருக்கிறது வந்து திருமங்கலம். நீங்களே சொன்னீங்க ஒரு பொம்பளை பிள்ளைய எம்எஸ்சி வரைக்கும் படிக்க வச்சுருக்கீங்க. சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணீங்க? அதான் நான் சொன்னேன், அவங்களும் வந்து நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்க. பாப்பா வந்து அப்பா ஒரு ரெக்வஸ்ட்டுப்பா, கொஞ்சம் அவசரப்படாதீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா, நான் வந்து கண்டிப்பாக வேலை வாங்கியிருப்பேன், மேரேஜ் பண்ணி போயிட்டா அடுத்து வந்து நான் படித்து வாங்குறது கொஞ்சம் இதாக இருக்கேன் அப்படின்னு என்கிட்டையும் சொல்லும். அவங்க அம்மாட்டையும் அப்பாட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பாக படித்து வேலை வாங்கிக்கிறது நம்பிக்கை வந்துச்சு. அதையுமே எந்த அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான், பாப்பாவுக்கு முடிச்சிரும்னு அவங்கள்ட்டையும் சொல்லுவோம். அதில் பாப்பாவுமே ஆர்வமாக படிக்கிறது, பிள்ளை வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிக்கிறோம் வேலை வாங்கிக்கிறோன்ற நம்பிக்கையிலேருந்து அதுபடி சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.